Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு fiverr.com எப்படி யூஸ் பண்றது, அதுல gig எப்படி கிரியேட் பண்றது, அதை பத்தி தான் நான் சொல்லி தர போறேன். வாங்க வீடியோக்கு போவோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ நோட்டிஃபிகேஷனுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. fiverr.com போய்க்கோங்க. அதுல செல்லிங் கிளிக் பண்ணிட்டு அதுல gigன்னு இருக்குல்ல இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு add a new gig கிரியேட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா கிக் டைட்டில் கேட்டிருக்காங்க, அப்புறம் கேட்டகரி கேட்டிருக்காங்க, அப்புறம் சர்ச் டேக்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் முதல்ல நம்ம வந்து கிக் டைட்டில் ஃபில் பண்ணுவோம். நான் ஆல்ரெடி நோட் பேடில் பண்ணி வச்சிருக்கேன். டூ எனி ஃபோட்டோஷாப் ஒர்க் வித்தின் 3 hours. இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐ வில் டூ இருக்கு. இந்த ஐ வில் டூ வந்து நீங்கள் பண்ண வேண்டிய தேவையில்லை. இதை அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் டைட்டில் வந்து ரொம்ப கேட்சியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. டைமிங்ஸ் வந்து எவ்வளோ குறைவாக வைக்க முடியுமோ அவ்வளோ குறைவாக வைங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து ஈஸியாக கிடைக்கும். நான் என்ன கொடுத்துருக்கேன்னா எந்த ஃபோட்டோஷாப் ஒர்க்கையும் நான் வந்து ஒரு 3 மணி நேரத்தில் உங்களுக்கு நான் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் கேட்டகரி கிளிக் பண்ணிக்கோங்க. கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கிராஃபிக் அண்ட் டிசைன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ரைட்டிங் அண்ட் டிரான்ஸ்லேஷன், வீடியோ அனிமேஷன், இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன வேலை தெரியுமோ அதை வந்து நீங்கள் வந்து இந்த டைட்டிலாக மென்ஷன் பண்ணுங்க. அந்த கேட்டகரியில் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. மியூசிக் கம்போசராக இருந்தீங்கன்னா மியூசிக் ரிலேட்டடாக கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ ஒரு ஃபோட்டோஷாப் பண்ணுறதுனால கிராஃபிக்ஸ் அண்ட் டிசைன் வந்து சூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் அதுலேயே சப் கேட்டகரி கொடுத்துருக்காங்க. சப் கேட்டகரி கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து நீங்கள் வந்து கிராஃபிக் டிசைனில் என்னெல்லாம் பண்ணுவீங்க அதை தான் இதில் கேட்குறாங்க. லோகோ டிசைன் இருக்கு, பிசினஸ் கார்ட்ஸ் அண்ட் ஸ்டேஷனரி இருக்கு, இல்லுஸ்ட்ரேஷன், கார்ட்டூன் அண்ட் கேரிகேச்சர்ஸ், ஃபிளையர்ஸ் அண்ட் போஸ்டர்ஸ், சோஷியல் மீடியா டிசைன் நிறைய இருக்கு. இதில் வந்து நான் வந்து ஃபோட்டோஷாப் எடிட்டிங் பண்ணுறதுனால ஃபோட்டோஷாப் எடிட்டிங்கை கிளிக் பண்ணிக்கிறேன். கிக் மெட்டா டேட்டான்னு காட்டும். இதில் வந்து எடிட்டிங் டைப் இருக்குது. நீங்கள் வந்து எந்த டைப் எடிட்டிங் பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. பேக்ரவுண்ட் ரிமூவ், ரீசைசிங், ரிஸ்டோரேஷன், அப்புறம் ஃபில்டர் அண்ட் எஃபெக்ட்ஸ், ரீடச்சிங் அண்ட் என்ஹான்ஸ்மெண்ட், இதெல்லாம் இருக்குது. நான் இதில் வந்து ரீடச்சிங் அண்ட் என்ஹான்ஸ்மெண்ட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபைல் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க்கு தாரவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன ஃபைல் ஃபார்மேட்டில் எல்லாம் உங்கள் ஒர்க்கை கொடுப்பீங்க அதை பற்றி தான் இதில் கேட்டிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் என்னென்ன ஃபார்மேட்லாம் கொடுப்பீங்களோ அதெல்லாம் டிக் பண்ணிக்கோங்க. என்னால் வந்து ஜேபக் கொடுக்க முடியும், அப்புறம் பிஎன்ஜி கொடுக்க முடியும், அப்புறம் பிஎஸ்டி ஃபைல், இவ்வளோ நான் டிக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்ச் டேக்ஸில் வந்து நீங்கள் என்ன டைப் பண்ணணும்னா நீங்கள் வந்து எந்த மாதிரி டேக் கொடுக்குறீங்களோ அது ரிலேட்டடாக வந்து உங்கள் போஸ்ட் வந்து பையர்ஸுக்கு வந்து ஈஸியாக காட்டும். எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். ஃபோட்டோஷாப் ஃபார் ஹையர் கொடுக்குறேன். இமேஜ் எடிட்டிங், பேக்ரவுண்ட் ரிமூவல், ஃபோட்டோ ரீடச்சிங், கலர் கரெக்ஷன். இதை முடிச்சுட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். சேவ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங். இதில் பார்த்தீங்கன்னா 3 விதமான ப்ரைஸிங் இருக்குது. பேசிக் இருக்குது, ஸ்டாண்டர்ட் இருக்குது, ப்ரீமியம் இருக்குது. உங்கள் பையர்ஸுக்கு வந்து எந்த வேலையில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணி கொடுப்பீங்க அதை பற்றி தான் இதில் கேட்குறாங்க. இதில் வந்து நீங்கள் வந்து நேம் ஆஃப் யுவர் பேக்கேஜ் இருக்குது. நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பேசிக் ஃபோட்டோ எடிட்டிங்கை நான் இதில் காப்பி பண்ணிக்கிறேன். இதில் உங்கள் ஜாபை டிஸ்கிரைப் பண்ண கேட்டிருக்காங்க. இங்கே பேசிக் ஃபோட்டோ எடிட்டிங்கில் என்னதெல்லாம் பண்ணி கொடுப்பீங்க அதை பற்றி தான் இதில் கேட்டிருக்காங்க. நான் வந்து கீழே கொஞ்சம் லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். அந்த லிஸ்ட்டில் வந்து ஏதாவது ஒரு சர்வீஸும் கொடுத்து ஜேபேக் ஃபார்மேட்டில் வந்து அவங்களுக்கு ஒரு இமேஜை கொடுத்துருவேன். அது இதில் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா டெலிவரி டைம் கேட்டிருக்காங்க. டெலிவரி டைமில் வந்து நான் வந்து 1 day கிளிக் பண்ணுறேன். நீங்கள் எவ்வளோ தூரம் டெலிவரி டைம் கம்மி பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் வந்து உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து ஈஸியாக கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. அதுக்கப்புறமா ரிவிஷன் இருக்குது. நீங்கள் பையர்ஸுக்கு வந்து எத்தனை தடவை வந்து உங்கள் ஒர்க்கை வந்து திருத்தி கொடுப்பீங்க அதை கேட்டிருக்காங்க. நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கனால வந்து அன்லிமிட்டட் கிளிக் பண்ணுறேன். உங்ககிட்ட ஒர்க்கு கொடுக்குறவங்க வந்து எவ்வளோ தூரம் சாட்டிஸ்ஃபை ஆகிறாங்களோ அது வரைக்கும் நீங்கள் பண்ணி கொடுங்க. அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒர்க்ஸ் வந்து நிறைய கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதில் வந்து எத்தனை இமேஜ் வந்து நீங்கள் கொடுப்பீங்கன்னு கேட்குறாங்க. இதில் வந்து நான் வந்து 2 இமேஜ் கொடுக்குறேன். நீங்கள் வந்து ஃபைவரில் வந்து ஸ்டார்டராக இருந்தீங்கன்னா நீங்கள் இதில் வந்து எவ்வளோ ஆஃபர் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் வந்து உங்களுக்கு பெனிஃபிட் ஜாஸ்தி. அதுக்கப்புறமா சோர்ஸ் ஃபைல் கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து ஒர்க் பண்ண ஃபைலை வந்து உங்கள் பையர்ஸுக்கு கொடுப்பீங்கன்னா இதில் சோர்ஸ் ஃபைலை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் ஹை ரெசல்யூஷன் கொடுப்பீங்களான்னு கேட்டிருக்காங்க. நான் இதை டிக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கமர்ஷியல் யூஸ், நீங்கள் கொடுக்குற இமேஜை வந்து அவங்க காப்பி ரேட்டடாக யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்குறாங்க. இதில் வந்து நான் கமர்ஷியல் யூஸும் கிளிக் பண்ணிக்கிறேன். அப்புறம் இதில் வந்து ப்ரைஸ் கேட்டிருக்காங்க. பேசிக்கில் வந்து $5 ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ தான் ப்ரொஃபஷனல் டிசைனராக இருந்தாலும் முதல்ல ஸ்டார்டிங்கில் வந்து ப்ரைஸ் வந்து ஜாஸ்தி பண்ணி போடாதீங்க. நிறைய பேர் வந்து இந்த மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் ப்ரைஸ் ஜாஸ்தி பண்ணி போடும்போது உங்களை விடைக்கும் கம்மியாக நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க. கம்மியான ப்ரைஸில் வந்து பண்ணி கொடுப்பாங்க. அவங்கக்கிட்ட தான் வந்து அந்த பையர்ஸ் போவாங்களே தவிர உங்ககிட்ட ஒர்க்கு வரமாட்டாங்க. உங்களோட ப்ரைஸ் லெவல் வந்து ரொம்ப கம்மியாகவே சீப்பாகவே போடுங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு $5 கொடுத்துக்கலாம். நீங்கள் $5 பார்த்தீங்கன்னா கூட நம்ம நாட்டுப்படி ஒரு 300 rupees மேலே தாங்க வரும். நீங்கள் கம்மியாக கொடுக்கும்போது தான் ஒர்க்கு வந்து ஜாஸ்தியாக வரது நிறைய சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறமா இந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ஷனை நம்ம ஃபில் பண்ண போகிறோம். நான் அட்வான்ஸ்டு ஃபோட்டோ எடிட்டிங் கொடுக்குறேன். நான் பண்ணுற லிஸ்டட் சர்வீஸ் கூட ஜேபக் ஃபார்மேட்டில் ஒரு இமேஜ் ப்ளஸ் பிஎன்ஜி ஃபார்மேட்டில் ஒரு இமேஜ் கொடுக்குறதா சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் டெலிவரியில் வந்து 1 day டெலிவரி கொடுக்குறேன். ரிவிஷனில் வந்து ஒரு 5 வச்சுக்கிறேன். இமேஜஸ் வந்து 2 கிளிக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஹை ரெசல்யூஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். கமர்ஷியல் யூஸ் சேம் அதே மாதிரி. அதுக்கப்புறம் டாலர் வந்து ஒரு $10 வச்சுக்கிறேன். கம்மியாக எவ்வளோ தூரம் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் நமக்கு ஒர்க்கு ஃபாஸ்ட்டாக வரும். டெவலப் ஆன பிறகு வேணுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் ஜாஸ்தி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரீமியம் டைட்டில் வந்து சூப்பர் அட்வான்ஸ் ஃபோட்டோ எடிட்டிங் கொடுக்குறேன். சர்வீஸ் லிஸ்ட்டில் வந்து ஜேபேக் ப்ளஸ் பிஎன்ஜி ப்ளஸ் பிஎஸ்டி இந்த 3 ஃபார்மேட்டில் அவங்களுக்கு ஃபைல் கொடுத்துரும். அதை இதில் மென்ஷன் பண்ணிக்கிறேன்.
அதுக்கப்புறம் 2 days டெலிவரி இதில் கொடுக்குறேன். ரிவிஷன் வந்து ஒரு 2 தடவை வச்சுக்கிறேன். இமேஜ் 1 வச்சுக்கிறேன். அப்புறம் சோர்ஸ் ஃபைல் டிக் பண்ணிக்கிறேன். ஹை ரெசல்யூஷன் டிக் பண்ணிக்கிறேன். கமர்ஷியல் யூஸ்ன்னு டிக் பண்ணிக்கிறேன். ப்ரைஸ் வந்து $15 கொடுக்குறேன். இது முடிச்சுட்டு கீழே வந்தீங்கன்னா மை கிக் எக்ஸ்ட்ராஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்ட்ராவாக அவங்களுக்கு ஒர்க் பண்ணணும்னா இதில் வந்து இவ்வளோ பே பண்ணுங்கன்னு நான் இதில் வந்து மென்ஷன் பண்ணுறேன். நான் அடிஷ்னல் ரிவிஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு $5 கொடுக்குறேன். மேலே இருக்கிற லிஸ்ட்டுக்கு வந்து அந்த ப்ரைஸுங்க. இது வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம ஒர்க் பண்ணால் இதில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அடிஷ்னல் இமேஜ் கொடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு $5 நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ டாலர் வேணுமோ அதை வந்து நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். இதை முடிச்சுட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் கேட்டிருக்காங்க. நீங்கள் என்னெல்லாம் ஒர்க் பண்ணுவீங்களோ அதை வந்து இதை டீட்டெயிலாக வந்து இதில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் கொஞ்சம் பண்ணி வச்சுருக்கேன், அதை உங்களுக்கு சாம்பிள் காட்டுறேன். இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதில் பாருங்கள், நான் என்னென்ன சர்வீஸ்லாம் பண்ணணும்னோ அதெல்லாம் வந்து நான் இதில் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த ஒர்க்கெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் வந்து இதில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவல், என்ஹான்சிங் ஃபோட்டோ, ஆப்ஜெக்ட் ரிமூவல், லோகோ கிரியேஷன், ஃபோட்டோ ரீடச், பிளாக் அண்ட் ஒயிட் கலர் கரெக்ஷன், அப்புறம் லாட் ஆஃப் மோர். எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு என்ன ஒர்க்கெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் வந்து இதில் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட ஒர்க்கு கொடுக்க வரவங்க இதை பார்த்து அவங்களுக்கு ஏதாவது ஒர்க் இதில் தேவைப்பட்டுச்சுன்னா அதில் கண்டிப்பாக உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த சர்வீஸில் இல்லாத ஒர்க் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து நீங்கள் உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்கு வந்து எவ்வளோ சீக்கிரம் ஆன்சர் பண்ண முடியுமோ பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். இது மாதிரி உங்களுக்கு என்ன விருப்பமோ உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நீங்கள் வந்து இதில் டிஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரிகார்ட்ஸ் கொடுங்க. ரிகார்ட்ஸ் கொடுத்து உங்களோட நேம் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா சேவ் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. சேவ் ஆகுது. நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னதெல்லாம் தேவையோ அதை வந்து நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ரிக்வயர்மெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணுறீங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் அனுப்ப சொல்லுங்கள். அப்புறமா அதில் வந்து அந்த ஃபோட்டோவில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அதை வந்து டெக்ஸ்ட் மூலமாக அனுப்ப சொல்லுங்கள். அது கொடுத்துட்டு இதில் ஆட் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கேலரி. இந்த கேலரியில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் இமேஜஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இது ஒரு ஆட் மாதிரி தான். இதில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ரிமூவல் சேஞ்ச் நான் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன். இந்த ஒர்க்கை வந்து 3 ஹவரில் நான் முடிச்சு தரதா சொல்லியிருக்கேன். பையர்ஸுக்கு வந்து அட்ராக்ஷன் ஆகிற மாதிரி ஒரு போஸ்டராக க்ரியேட் பண்ணிக்கோங்க. இந்த போஸ்டர் வந்து எவ்வளோ கிளாரிட்டியாக பண்ணுறீங்களோ அதை பொறுத்தே உங்கள் ஒர்க்கை கணிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் வந்து இந்த போஸ்டரை வந்து நீங்கள் நல்லா பண்ணுங்கள். அதுக்கப்புறமா என்ஹான்சிங் ஃபோட்டோ ஒரு போஸ்டர் பண்ணியிருக்கேன். லோகோஸ் அண்ட் டைட்டில்ஸில் வந்து நீங்கள் பண்ணதாக லோகோஸ் இருந்ததுன்னா இதில் வந்து நீங்கள் இதுவரை பண்ண எல்லா லோகோஸும் வந்து இதில் கொடுத்துக்கோங்க. ஆர்டிஸ்டிக் ஃபோட்டோ ரீடச்னு ஒரு போஸ்டர் வச்சுருக்கேன். வாங்க நீ நம்ம அப்லோட் பண்ணலாம். நீங்கள் ஃபிவரில் புது நபராக இருந்தால் 3 இமேஜ் தாங்க ஆட் பண்ண முடியும். உங்களோட பெஸ்ட்டுன்னு சொல்கிற ஏதாவது 3 ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுங்கள். இதில் அப்லோட் ஆகிடுச்சு. இதில் வந்து இந்த ப்ரைமரி சிம்பிள் இருக்குல்ல, இந்த ப்ரைமரின்னு சொல்கிற இமேஜ் தான் வந்து பையஸுக்கு ஆடாக காட்டும். உங்கள் ஆடை வந்து சடனாக கிளிக் பண்ணுற மாதிரி அட்ராக்டான ஃபோட்டோ வச்சுக்கோங்க. நான் இந்த கார் ஃபோட்டோ இங்கே மாற்றிக்கிறேன். அதுக்கப்புறமா கிக் வீடியோ கேட்டிருக்காங்க. கிக் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபைல் சைஸ் வந்து ஒரு 50 MB தான் இருக்கணும். அதுக்கப்புறமா ஒரு 75 செகண்ட்ஸுக்குள்ளே வந்து உங்களால் ஏதாவது ப்ரொமோஸ் பண்ண முடிஞ்சுன்னா இதில் வந்து நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு VFX ஆர்டிஸ்ட்டோ இல்லை ஒரு அனிமேட்டரோ இல்லை ஒரு வீடியோ எடிட்டராக இருந்தால் நீங்கள் உங்களோட ஸ்டோரியில் வந்து இதில் அப்லோட் பண்ணிக்கலாம். உங்கள் பையஸுக்கு வந்து உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட என்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. அதுக்கப்புறமா PDF கேட்டிருக்காங்க. இந்த PDFல நீங்கள் என்ன கொடுக்கணும்னா நீங்கள் என்ன ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணுவீங்களோ, நீங்கள் என்ன ஆஃபர்லாம் அவங்களுக்கு கொடுப்பீங்களோ இதெல்லாம் வந்து நீங்கள் PDFல மென்ஷன் பண்ணி இதில் அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஆடை கிளிக் பண்ணி பார்க்குறவங்க இந்த PDFை டவுன்லோட் பண்ணி பார்த்தாங்கன்னா உங்களோட மொத்த டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் அதில் கொடுத்து வச்சுக்கலாம். அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் சேவ் கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறமா பப்ளிஷ் கிக் கொடுத்துக்கோங்க. சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ண விருப்பம் உள்ளவங்க இதில் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். டன் கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள் வந்துடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ கொடுத்த கிக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. நான் ஆல்ரெடி இதில் நிறைய கிக் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து இம்ப்ரெஷன்ஸ் எல்லாமே காட்டும். அதுக்கப்புறம் இதில் வந்து எவ்வளோ பேர் அது கிளிக் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் உங்கள் ப்ரொஃபைலில் வியூ பண்ணியிருக்காங்க, இது எல்லாமே இதில் காட்டும். உங்களுக்கு ப்ரிவியூ பார்க்கணுன்னா இந்த ஆரோ கிளிக் பண்ணி ப்ரிவியூ கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஆடு வந்து சூப்பராகவே டிஸ்பிளே ஆகிடுச்சு. எடிட் கிக் ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு எதாவது சேஞ்ச் பண்ணிடணுன்னா இதில் போய் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுத்த இமேஜஸ் எல்லாமே வந்துடுச்சு. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பேசிக் ஃபோட்டோ எடிட்டிங், பேசிக்கில் என்ன கொடுத்தீங்க, ஸ்டாண்டர்டில் என்ன கொடுத்தீங்க, ப்ரீமியமில் என்ன கொடுத்தீங்க எல்லாமே இதில் வந்து டிஸ்பிளே அழகாகிடுச்சு. கீழே கொஞ்சம் சர்வீஸ் ஆஃபர்ட்டு கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறமா இந்த கிக்கை பற்றி கொடுத்துருந்தேன். அது எல்லாமே இதில் வந்து சூப்பராக வந்துடுச்சுங்க. இப்போ ஃபிவரில் வந்து ஃபோட்டோ ரீடச் பற்றி யாராவது சர்ச் பண்ணாங்கன்னா நம்ம இப்போ கொடுத்த கிக்கோட ஆடம் வந்து டிஸ்பிளே ஆக சான்சஸ் இருக்குங்க. அதனால் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுற கிக்கை வந்து நல்ல பிரோஜனமாக க்ரியேட் பண்ணுங்கள். ஈஸியாக சர்ச்சில் வர மாதிரி யோசிச்சு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒர்க்ஸ் வந்து ஈஸியாக கிடைக்கும். நீங்கள் ஃபிவரில் ஒர்க் பண்ணும்போது உங்களோட ஒர்க்கை வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு ஒர்க்கு நிறையவே கிடைக்குங்க. ஃபிவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் கம்பெனி. இந்த ஃபிவரோட கான்செப்ட் என்னென்னா இவங்க வந்து இதில் வந்து ஜாப் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு ஒரு ஜாப் தேவைன்னா இதில் வந்து நீங்கள் ஹையர் பண்ணிக்கலாம். அதே நேரம் நீங்களும் போஸ்ட் பண்ணியிருக்கீங்க. உங்களோட ஜாப் யாராச்சும் பார்த்து பிடிச்சின்னா உங்களை வந்து அவங்க கான்டெக்ட் பண்ணுவாங்க.
கான்டெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க்கு நீட்டாக முடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாலர் மூலமாக உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. அதை வந்து நீங்கள் பேபால் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அது மூலமாக வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் ஃபீவர் பார்த்தீங்கன்னா இதில் $10 ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பையஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு $8 அவங்க அனுப்புவாங்க. ஒரு $2 வந்து fever.com எடுத்துப்பாங்க. அவங்களுக்கு ஒரு கமிஷனாக வந்து எடுத்துப்பாங்க. எப்படினாலும் உங்களுக்கு வந்து இதில் வந்து உங்களுக்கு பெனிஃபிட் தாங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து அந்த ஆன்லைனில் ஈஸியாக பணம் சம்பாதிக்கலாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்பாதீங்க, தயவு செஞ்சு நம்பாதீங்க. பிரோஜனம் உள்ள ஏதாவது வெப்சைட்டில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஃபீவர் வந்து நான் நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸை நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் கிக் கிரியேட் பண்ணிவிட்டு எந்த ஒர்க்குமே வரலன்னு நினைக்காதீங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு வந்து ஃபீவரில் ஒர்க்கு கிடைக்கும் 2 மாதம் ஆச்சுங்க. பட் எனக்கு வந்து ஒரு 2 நாளில் எனக்கு கிடச்சி. அதனால வந்து நம்ம கிடைக்கலன்னு நம்ம வந்து இதை விடக்கூடாது. டெய்லி வந்து இதில் வந்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள். யாராவது மெசேஜ் பண்ணியிருக்காங்களா அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க அடிக்கடி. யாராச்சும் மெசேஜ் பண்ணாங்கன்னா உடனே ரிப்ளை பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு ஒர்க்கு ஈஸியாக கிடைக்கும். உங்களுக்கு என்ன திறமை இருக்கோ அதில் வந்து இதில் டிஸ்பிளே பண்ணுங்கள். கண்டிப்பாக இதில் உங்களால் வின் பண்ண நிறைய சான்சஸ் இருக்குங்க. ஃபீவரை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், உடனே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் வீடியோக்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.